ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவாசுகி சேனல். நாம் இன்றைக்கி என்ன தெரியுங்களா செய்ய போகிறோம்? சூப்பரான, எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி டேஸ்டியான, ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பண்ண போகிறோம். என்ன தெரியுங்களா? அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு அதிகமாக சத்து கிடைக்கக்கூடிய விட்டமின், புரோட்டீன், நார்ச்சத்து, புரதச்சத்து எல்லாமே அதிகமாக இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நட்ஸில் தாங்க. அந்த நட்ஸை வெறுமனே கொடுத்தா யாரும் சாப்பிட மாட்டாங்க. அதனால் நம்ம இந்த மாதிரி லட்டாக செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னாக்கா சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரை எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அப்படி டேஸ்டியாக ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் லட்டு தான் எப்படி செய்ய போகிறோன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பத்தை வச்சுட்டு ஒரு தவா வச்சிடலாம். தவா லைட்டாக காயட்டும். காஞ்ச பிறகு நம்ம ஒரு 3 தேக்கரண்டி நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டு நெய் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். பாருங்கள், நம்மளுக்கு ஹீட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இந்த கப் அளவு 1/2 கப்பு நம்ம மல்லாட்டை பயிர் எடுத்து வச்சுருக்கோம். மல்லாட்டை பயிர் வறுத்த பயிர். ஸோ ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை. லைட்டாக வதக்கி விட்டு நம்ம நெய்யோடு மிக்ஸ் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். பாருங்கள், நெக்ஸ்ட்டு நம்ம அதே நெய்யிலேயே கொஞ்சமாக பாதாம், பிஸ்தா, வால்நட்டு இது 3மே எடுத்துருக்கோம். எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நெய்யோட. இது கூட நீங்கள் முந்திரி பருப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், நெய்யோட நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு. இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு நம்ம அதே நெய்யில் நம்ம ஒரு 1/2 கப்பு தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கோம். அந்த தேங்காவை நெய்யில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம தேங்காய் நிறம் மாற தேவையில்லை. தேங்காவோட அந்த பச்சை வாசனை போனால் போதும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா நெய்யோடு மிக்ஸ் ஆயிடுச்சு. தேங்காவோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. இதையும் ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு கொஞ்சம் ஆற வச்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு நம்ம நெய்யில் வதக்கி வச்சுருந்தோம் இல்லைங்களா மல்லாட்டை பயிறு, அதை ஃபுல்லாகவே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு பாதாம், வால்நட்டு, பிஸ்தா இது 3 கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. எடுத்து ஒன்றா சேர்த்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். மிச்சம் வால்நட்டு, பாதாம், பிஸ்தா நம்ம வச்சுருக்கோம். அதை நெக்ஸ்ட்டு நம்ம அரைக்க போகிறோம். பாருங்கள் எந்த அளவுக்கு ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோன்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா தனியாக பாதாம், பிஸ்தா அதையும் சேர்த்து கொஞ்சமாக பாதாம், பிஸ்தா தனியாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை சேர்த்து கொஞ்சம் கொரப்பாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு கொரப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம எல்லாமே சேர்த்தோம்னாக்கா லட்டு பிடிக்கக்குள்ளே நல்லா இருக்காது. இந்த மாதிரி கொஞ்சம் ஆட் பண்ணோம்னாக்கா லட்டு பிடிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நெக்ஸ்ட்டு அடுப்பத்தை வச்சுட்டு ஒரு தவா வச்சுக்கலாம். தவாவில் இந்த கப் அளவு 3/4 கப்பு நான் சர்க்கரை எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வெல்லம் எடுத்துக்கலாம். வெல்லம் எடுக்கிறீங்கன்னா இந்த கப் அளவு 1 கப் எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த சர்க்கரைக்கு 1 கப் அளவு நான் தண்ணி சேர்க்குறேன். தண்ணி முழுகிற அளவு இருந்தால் போதும். நமக்கு இது கம்பி பதம்லாம் தேவையில்லை. சர்க்கரை நல்லா கரைஞ்சி வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விடுங்க, போதும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு சர்க்கரை நல்லா கரைஞ்சி இந்த அளவுக்கு கொதிச்சு வரணும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா பாதாம், பிஸ்தாலாம், அதை நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா மல்லாட்டை பயிர் இதெல்லாம், அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 1 by 1 நம்ம எல்லாத்தையுமே இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம தேங்காய் துருவி வதக்கி வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த தேங்காவையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்வீட் ரெசிபி செய்கிறோம் அப்படின்னா உப்பு லைட்டாக சேர்த்துக்கிட்டோன்னா இனிப்பு தூக்கி கொடுக்கும். அதனால் லைட்டாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. உங்களுக்கு லைட்டாக தண்ணியாக ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இது கூட தேங்காய் கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் நட்ஸு கூட மறுபடியும் அரைச்சி போடணுன்னா கூட போட்டுக்கலாம். போட்டிங்கனாக்கா நல்லா இருக்கும்.
இல்லை அதுவும் இல்லை அப்படின்னா பொட்டுக்கடலை கொஞ்சம் மாவு சேர்த்திங்கனாலும் இன்னும் சூப்பராகவே இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்த திட்டத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ஆற வச்சிடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு ஓரளவு ஆறி வந்துடுச்சு. ரொம்பவுமே ஆறக்கூடாது, கொஞ்சம் சூடாகவே இருக்கட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து உண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். உண்டை சின்ன சின்னதாக பிடிச்சிக்கலாம். பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நம்ம எல்லா மாவுலையுமே உண்டை பிடிச்சு எடுத்து வச்சுக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லா மாவுலையுமே உண்டை பிடிச்சாச்சு. பாருங்க எந்த அளவுக்கு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம இதை நெட்ஸா கொடுத்தோம் அப்படின்னாக்கா யாருமே சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி லட்டா பிடிச்சு கொடுத்தோம் அப்படின்னாக்கா சின்ன பிள்ளைங்க கூட எடுத்து சாப்பிடுவாங்க. டெய்லி மார்னிங்ல ஒரு உண்டை சாப்பிட்டாங்கன்னா போதும், அவ்வளவு ஸ்ட்ரென்த்து, அவ்வளவு ஹெல்த்தி. நீங்களும் செய்து கொடுத்து பாருங்க. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.